آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தஆலா இன்று நமக்கு ஓதி காட்டிய திருமறை திருவசனங்களிலே அம்மன் ஹலக் என்ற ஜுஸுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானங்களையும் பூமிகளையும் படைத்தது யார்? வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தது யார்? ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ஸாத பஹ்ஜா, அந்த தண்ணீரை கொண்டு பார்ப்பது கண் குளிர்ச்சியான கவர்ச்சியான ஆயிரக்கணக்கான செடி கொடிகளை உண்டாக்கி தந்தது யார்? மா கான்லக்கும் அன் தும்பித்து ஷஜரஹா, இதுபோன்று உங்களால் செடி கொடிகளை உண்டாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இலாஹும் அல்லாஹ், அல்லாஹோடு வேறு இலாஹ் இருக்கிறார்களா, அல்லாஹுடனே வேறு யாரும் இலாஹ் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் இப்போ இலாஹண்டா யார்? யார் இந்த மலை இறக்கி வைத்து பார்ப்பதற்கு மிக கவர்ச்சிகரமான ஆயிரக்கணக்கான கனிவர்கள் உண்டாகி கொடுத்து உங்களை தேவை யார் பூர்த்தி செய்கிறானோ அவன் தான் ஒரு ரப்புன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஜஅல் அர்ல கராரா, யார் இந்த பூமியை உங்களுக்கு ஸ்தரமாக ஆக்கி வைத்தது யார்? பூமி பாருங்கள், அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ளேயே நெருப்பும் இருக்குது, பூமிக்குள்ளேயே தண்ணியும் ஓடுது. போர் போட்டால் தண்ணி எடுக்கிறோமா இல்லைங்களா? தண்ணி எடுக்கிறோம். பூமிக்குள்ள தண்ணி இருக்குது, நெருப்பும் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா பூமியை ஆடாமல் ஸ்தரமாக அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். அல்லாஹ் தஆலா ரொம்ப சதுப்பு பூமி மாதிரி கால் வச்சா உள்ளே போகிற மாதிரி அப்படியும் அல்லாஹ் தஆலா ஆக்கலை. ரொம்ப கடினமாக பாறாங்கல் மாதிரி ஆக்கலை. போர் போட முடியாத மாதிரி, அஸ்திவாரம் போட முடியாத மாதிரி அப்படி ஆக்கலை அல்லாஹ் தஆலா. மண் வெட்டினா ஈஸியாக மண் வெட்டுற மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி ரொம்ப கடினமாகவும் ஆக்காமல் ரொம்ப தண்ணியாட்டே ஆக்காமல் நடுநிலையான முறையில் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல் அர்ல ஸலூலான்னு சொல்கிறான் அல்லாஹ். பூமியை உங்களுக்கு கேவலமானதாக ஆக்கியிருக்கிறோங்கிறான் அல்லாஹ் தஆலா. மனுஷன் மூத்த அடிக்கிறான், ஆடு மாடுலாம் ஒன்று கடிக்குது, எல்லாரும் மரஞ்சலம் கழிக்கிறாங்க, அது மாரி மிதிக்கிறாங்க. ஆனால் என்ன மனுஷன் அதை செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு தாழ்மையானதா, உங்களுக்கு அடிபடியக்கூடியதாக அல்லாஹ் தஆலா பூமி ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, அந்த பூமிக்கு நடுவிலேயே, ஹிலால்னா இடை, பூமிக்கு நடுவிலேயே ஆறுகளை அல்லாஹ் ஓட்டியிருக்கேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பாருங்கள் எத்தனை ஆறு ஓடுது, காவிரி ஆறு ஓடுது. தமிழ்நாட்டில் பாருங்கள் எத்தனை ஆறு ஓடுது. தமிழ்நாடு காவிரி, வைகை, தாமிரபரணி, அந்த எத்தனை ஆறு அல்லாஹ் ஓட வச்சுருக்கிறான். அந்த ஊருக்கு பூமிக்கு மேலே அல்லாஹ் ஓட வைக்கிறான். இன்னொன்று சொல்கிறான் அல்லாஹ், வஜஅல ஹிலாலஹா, பூமிக்கு உள்ளேயே நடுவுலேயே ஆற ஓட வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பூமிக்கு உள்ளேயும் ஆறு ஓடுது, வெளியே ஆறு ஓடுற மாதிரிங்க பூமிக்கு உள்ளேயும் ஆறு ஓடுது. நம்மளையே அல்லாஹ் தஆலா நீர் ஊற்ற அல்லாஹ் வச்சுருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆமாம், புரவச்சேரி மாசாவுக்கு போர் போட்டாங்க. போட்டால் உப்பு பயங்கரமாக உப்பு கக்கிது. உடனே சொல்லி சரி 10 அடி தள்ளி போட்டாங்க. அங்கே போட்டால் தண்ணி இனிப்பாக இருக்குது. அப்போ சொல்கிறான், அது நல்ல தண்ணி ஓட, இது உப்பு தண்ணி ஓட, 10 அடிக்கு பக்கத்தில் இருக்குது, தள்ளி தான் போட்டாங்க. ஆனால் அது இனிக்குது, இது உப்பு கக்கிது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல, மரஜல் பஹரைன் எல்தகியான், 2 கடல் சந்திக்குது. பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 திரை இருக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று மீறாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரே பூமிக்கு 2 ஆறும் ஓடுது, உப்பு தண்ணி ஆறும் ஓடுது, நல்ல தண்ணி ஆறும் ஓடுது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் வச்சுருக்காரு. பூமிக்குள்ளேயே நிறைய ஊற்று ஓடு, ஆறு ஓடுது. இந்த மாதம் பில்டிங்காண்டி
போர் போடலான்னு போனால் அந்த கடைசியில் போட்டால் தண்ணி பயங்கரமாக வந்துச்சு. 80 வரைக்கும் தண்ணி போடவே முடியாது. தண்ணி அவ்வளோ தண்ணி ஊற்று, 4-5 ஊற்றுக்கு ஒன்று சேருதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கஷ்டப்பட்டு 100 போட்டு அவங்க நிப்பாட்டிட்டோம். அவ்வளோ தண்ணி ஊற்றி வந்துட்டு இருந்துச்சு. சரி, இன்னொரு போர் போடலாம் பள்ளிவாசல் இந்த பக்கம் போட்டோம்னா பார்த்தா தண்ணி அவ்வளோவா வரல. 180 தண்ணி போட தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க இங்கே ஒரு ஊற்று தாங்க இங்கே வருது இங்கே அப்படிங்கிறாங்க. ஒரே பில்டிங் ஒரே இடத்துக்குள்ளேயே இங்கே பார்த்தா தண்ணி 3 ஊற்று இருக்குறான், இங்கே ஒரு ஊற்று இருக்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா பூமிக்கு அடியிலையும் ஓட வச்சுருக்கிறான். அல்லாஹ் தஆலா நாம் பூமி மாதிரி தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பூமிக்குள்ளே அல்லாஹ் தண்ணி தேங்க வச்சுருக்கிறான். எவ்வளோ தண்ணி! அல்லாஹ் அக்பர்! மோட்டர் போட எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எடுக்க 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 எங்கேருந்து வருது தண்ணி? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்கன் வான்சல்னா மினஸ்ஸமாய் மான், வானந்தான் மலை இறக்கி வைக்கிறேன். ஃபஸ்கன்னாவு ஃபில் பூமியில் நாமே தேங்க வைக்கிறோங்கிற அல்லாஹ் தஆலா. நம்ம பூமிக்குள்ள டேங்க் கட்டி வச்சுருக்காங்களா யாரும்? பூமிக்குள்ள யாராவது பெரிய டேங்க் கட்டி தண்ணி தேங்க வச்சுருக்காங்களா தண்ணியை? ஏதாவது பூமிக்குள்ள ஏதாவது ஒரு தண்ணி சுரங்கம் இருக்கா உள்ள? எங்கே தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்கன்னாவு ஃபில் பூமியில் நாமே தண்ணீரை தேங்க வைத்தோங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ மோட்டர் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை மோட்டர் போடுறாங்க. ஒரு தடவை மோட்டர் போட்டால் 4000 லிட்டர் தண்ணி, ஒரு 2000 டேங்க் வச்சுருக்கு. 2002 தேங்க மாதம் வச்சு மேலே 4000 லிட்டர் தண்ணி வச்சோம்னா 4 தடவை படத்தையும் வச்சுங்க, கிட்டத்தட்ட 16,000 லிட்டர் தண்ணி ஆச்சு. எடுக்கிறான் தண்ணி பசங்க. ஆனால் தண்ணி அல்லாஹ் தஆலா ஒரு நாள் கூட தண்ணி இல்லைன்னு ஆகலை. அல்லாஹ் தஆலா அப்படியே பொங்க வைக்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்கன்னாஹு ஃபில் பூமியில் நாம் அதை தேங்க வைத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பயம். அடுத்து சொல்கிறான், வைன்னா அலா தஹாபிம் பிஹி லகாதிரூன், அதை தேங்க வைக்காமல் உள்ளேயே போக வைக்கவும் சக்தி பெற்றிருக்கிறோம். அதை சொல்கிறான். உள்ளேயே போக வச்சுருவோம், தண்ணி போரில் வற்ற வச்சிருவேன் நினச்சா இன்னும் அல்லாஹ் சொல்கிறான். சில நிறைய ஊரில் பார்க்குறோம், பல்ல வெட்டிலாம் நிறைய பொருள் வற்றி போயிடுச்சுங்க, 1000 அடி தண்ணி போட்டோம், 1000 அடி போட்டோங்க தண்ணி வரலங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வைன்னா அலா தஹாபிம் பிஹி லகாதிரூன், பூமிக்குள்ளேயே போக வைக்கவும் சக்தி பெற்றிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, திக்கற்றவன் கதியற்றவன் அழைக்கும் பொழுது அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய என்னை தேர்வர் யார் இருக்கிறா? யார் பதில் சொல்கிறா? வயக்ஷிஃபு சூ, அந்த திக்கற்றவன் கதியற்றவனுடைய சிரமத்தை நீக்குபவன் யார்? வயஜ்அலுக்கும் குலஃபா அல், பூமியிலே உங்களுக்கு ஹலீஃபாவாக உங்களை பிரதிநிதியாக ஆக்குபவன் என்னை தவிர யார் இருக்கிறா? ஐலாஹும் அல்லாஹ், அந்த அல்லாவோடு வேறு இலாஹ் இருக்கிறார்களா? ரப்புனா யாருங்க? இலாஹ்னா யாருங்க? நம்ம கஷ்டப்படும் போது அழைக்கும் குரலுக்கு பதில் சொல்லக்கூடியவன், சிரமத்தை நீக்குபவன், பூமியிலே நம்மை ஹலீஃபாவாக ஆக்குபவன், அவன் தான் அவங்க ரப்பு என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். இதே இந்த ஜுஸுலேயே அல்லாஹ் தஆலா வேற சொல்லி காட்டுறான், குல் அரைத்தும் மின் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, இந்த இரவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக இரவாகவே ஆக்கிவிட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பில்யா, மீண்டும் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இலாஹ் யார் கேட்குறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல் அரைத்தும் மின் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன், இந்த பகலை அல்லாஹ் தஆலா பகலாகவே ஆக்கிவிட்டால், இரவு வராமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ, நீ நிம்மதி பெறுவதற்காக வேண்டி இரவை மீண்டும் கொண்டு போய் இலாஹ் யாருன்னு அல்லாஹ் தஆலா. இப்போ இலாஹ்னா யாருங்க? பகலிலிருந்து இரவை கொண்டு வருவன், இரவிலிருந்து பகலை கொண்டு வருவன், அவன்தான் அவங்க இலாஹ் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்றைக்கி போதன சூரா கஸஸ் அல்லாஹ் தஆலா நிறைய ரஹீமான சரித்தை அல்லாஹ் சொல்கிறான். அதில் குறிப்பாக காரூன் விஷயத்தை சொல்லி காட்டுறான். இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, காரூன் இருக்கிறானே மூசாவுடைய கூட சேர்ந்தவன், அவன் அவனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ சொத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால், மா இன்ன மஃபாத்தியஹு லதனூபில் உஸ்பத்தி உல் குவா, அவனுடைய கருவூலம் இல்லை, கருவூலத்துடைய சாவிகளை மட்டும் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் சுமக்குமா. அந்த அளவுக்கு அவனுக்கு நிறைய சொத்து பத்துகளை நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான்?
கால இன்னமா ஊத்தீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவு சாமர்த்தியத்தை கொண்டு, என் அறிவை கொண்டு நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என் சாமர்த்தியம் என்று அவன் பெருமை அடித்தான். கடைசி என்னாச்சு, அவன் 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 அப்படி ஒரு நாள் ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி சீனத்திஹி, ஒரு நாள் தான் அலங்காரத்தோடு எல்லா படைப்பட்டாளத்தோடு வெளியே போனான். அப்போ சில பேர் பார்த்து சொன்னாங்களாம், அவனுடைய அந்த பயங்கரமான காசு பணத்தை பார்த்துட்டு சில ஏழைகள் ஏங்கினாங்களாம். யாலயத்துலனா மிஸ்லமா ஊத்திய காரூனு இன்னஹு லது ஹந்தின் அலீம், எங்களுக்கும் காரூனு கொடுத்த மாதிரி எங்களுக்கு காசு பணம் எங்களுக்கு இல்லையே, அவன் நல்ல பெரிய வசதியாக இருக்கிறானே, எங்களுக்கு அந்தளவு காசு இல்லையே, பணம் இல்லையே என்று சில பேர் ஏங்கினாங்கன்னு சொல்லி காட்டினான் அல்லாஹு தாலா. இப்போ மறுநாள் என்னாச்சு, அல்லாஹு தாலா அவன் சில தவறுகள்லாம் செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து மேலே பலி சுமத்தினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மண்ணை புடின்னு சொன்னாங்க. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கடைசியாக உள்ளே போயிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவன் சம்பாதிச்ச எல்லா பொருளையும் சேர்த்து பூமிக்குள்ளே அப்படியே உள்ளே முங்க வச்சுட்டான் அல்லாஹு தாலா. அப்போ அந்த நேற்று பார்த்து ஏங்கினாங்கல்ல, நேற்று பார்த்து அவங்களாம் சொன்னாங்களாம், அஸ்பஹ அல்லதீன தமன்னோ மக்கானஹு பில் அம்ஸ் யகூலூன வைக அன்னல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் லவ்லா மன்னல்லாஹு அலைனா லஹஸஃப பினா, அல்லாஹ்வுடைய கிருபை இல்லாவிட்டால் நாமளும் உள்ளே போயிருப்போமே. அல்லாஹ் நமக்கு காசு பணம் கொடுக்கல, ஈமான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். காரூனுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஈமானை கொடுக்கல, அவனுடைய எல்லா சொத்து பத்தும் உள்ளே போயிடுச்சு. நம்மின் மீது அல்லாஹ் கிருபை கொண்டிருக்காவிட்டால் நாமளும் அல்லவா உள்ளே போயிருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குரான் ஷரீஃபை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். பாக அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்தானோ அதை கொண்டு சந்தோஷம் பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டேன்னு சொன்னால் அல்லாஹ் இன்னும் அதிகமாக அல்லாஹ் தாலா கொடுப்பான். அது அலிரதி அல்லாஹ் தாலான்னு சொல்லுவாங்களாம், ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா லனா இல்மு வலில் அதாய் மாலு, அல்லாஹு தாலாவுடைய பங்கு வைப்பை பொருந்தி கொண்டோம். அல்லாஹ் பங்கு வச்சான், யாரா என்ன காசு உனக்கு, பணம் உனக்கு இவ்வளோ இல்மு, உனக்கு இவ்வளோ காசு, அல்லாஹ் பங்கு வைக்கும். இப்படி பங்கு வைக்குமோ அல்லாஹு தாலா லனா இல்மு வலில் அதாய் மாலு, நமக்கு அல்லாஹு தாலா இல்மையும் கல்வியையும் அல்லாஹு தாலா எதிரிகளுக்கு பொருளையும் பங்கு வைத்தான். இப்படிப்பட்ட இந்த அல்லாஹுடைய பங்கு வைப்பை நாங்கள் பொருந்தி கொண்டோம்னு சொன்னாங்களாம். ஏன், இந்த காசு பணம் எல்லாம் அழிஞ்சிரும், அல்லாஹ் கொடுத்த இந்த இல்மு இர்ஃபான்றது அழியவே அழியாது. அதனால தான் என்ன சொன்னாங்களாம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அந்த பங்கு புரிந்து கொண்டோம் என்று அலிரதி அல்லாஹ்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தோம் அதை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வை சதா புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உன் அடியார்கள் ரப்பே, யா அல்லாஹ் உன் ஹபீபாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மத்துகள் ரப்பே, நல்லடியார்கள் வலிமார்கள் நேசர்கள் ரப்பே, யா அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு ரப்பே, யா அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியா எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு அமைதியான சுபிட்சமான வாழ் நசீபாய் கொடுத்துரு அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் நிறைய இடங்களில் ரப்பே போரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரப்பே. ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரப்பே. யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் சாவறாங்க ரப்பே, ஷஹீதாகிட்டே இருக்கிறாங்க ரப்பே. எந்த வினாடி என்ன ஆகும்னு பயந்து முஸ்லிம்கள் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ரப்பே. யா அல்லாஹ் அல்லதி அத்தமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப் நீ சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் நான் தான் பசிக்கு உணவளித்தேன், பயத்தை விட்டு நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன்னு சொன்னேன் ரப்பே. யா அல்லாஹ் இந்த ஆயத்துடைய வசீலா வச்சு கேட்குறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் பயத்தை விட்டு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்கள் யஹூதிகள் நஸராக்களுடைய சூழ்ச்சியை முறிகடிச்சிரு அல்லாஹ். அல்லாஹும்ம ஷத்தி ஷம்லஹும், அல்லாஹும்ம மஸ்ஸிக் ஜமாஅஹும், அல்லாஹும்ம தம்மிர் தியாரஹும், அல்லாஹும்ம ஸல்ஸில் அக்தாமஹும், அல்லாஹும்ம காலிஃப் பைன கலிமத்திஹிம். யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய எல்லா சூழ்ச்சியும் தவிடுபொடி ஆக்கிற அல்லாஹ்.
மக்கரு மக்கரல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன் நீ சொன்ன ரப்பே, எல்லா சூழ்ச்சியோடைய சூழ்ச்சி மகா உயர்ந்த நீ சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய ஃபதுல் ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் முஸ்லீமுக்கு உதவி செய்ய அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு வெற்றி கூட அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு அமைதியான வாழ்வு கூட அல்லாஹ், எல்லா முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் யா அல்லாஹ் அன்பையும் நீ உண்டாகக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னை மீறி இது சக்தியும் இல்லை யா ரப்பே. எந்த வல்லரசும் உன் கீழே தான் ரப்பே. உன்னை விட பெரிய வல்லரசு எதுவுமே இல்லை ரப்பே. வலில்லாஹி முல்கு ஸமாவாத் நீ சொன்னிய ரப்பே. எல்லா ஆட்சியும் சொந்தக்கார நான் தான் நீ சொல்லிருக்க ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய ஆட்சி உனக்கு தான் உரியது ரப்பே. உன்னை விட பெரிய அரசு எதுவுமே இல்லை ரப்பே. நீ நான்னா உண்டாக்குவ ரப்பே, நீ நான்னா அழிப்ப ரப்பே. யா அல்லாஹ் நீ கொடுத்தா தடுக்க யாரும் இல்லை ரப்பே, நீ தடுத்தால் கொடுப்பவன் யாரும் இல்லை ரப்பே. ரப்பே ரஹ்மானே, அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா நீ சொல்லிருக்க ரப்பே. எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் நீ தான் ரப்பே. லா குவத்தை இல்லா பில்லான்னு சொன்ன ரப்பே. யா அல்லாஹ் இந்த ஆயத்தை நான் அந்த வசீலா வச்சு கேட்குறோம் அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, காஃபிர்களை முறியடிச்சிட அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு வெற்றி கூட அல்லாஹ். முஸ்லீம்கள் இந்தியா உலகம் முழு எங்கே இருக்கிறாங்களோ அமைதியான வாழ்வு கூட அல்லாஹ், சுபிட்சமான வாழ்வு கூட அல்லாஹ், நிம்மதியான வாழ்வு கூட ரப்பே. இந்த ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு யா அல்லாஹ் சுகமான சந்தோஷமாக நிம்மதியான வாழ்வு கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் ஷஹீதாகிட்டாங்களோ ரப்பே, அவனுடைய குடும்பத்தாருக்கு சபர ஜமீனும் அழகிய பொறுமையை கொடுத்துறியா அல்லாஹ். அவளையோட சிறந்த பிரதி நீ கொடுத்துரு அல்லாஹ். நீயே அவங்க பொறுப்புதாரியாக இருந்து பாதுகாத்துக்க ரப்பே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களையும் அது போன்ற பெரிய சோதனை உண்டாகவும் பாதுகாத்துக்க ரப்பே. யா அல்லாஹ் சோதனைகளை நாங்களால் தாங்க முடியாத ரப்பே. யா அல்லாஹ் ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலைஹிம் கப்ரினா, எங்களுக்கு முன்னால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பது போன்று யா அல்லாஹ் எங்கள் மீது சோதனை கொடுத்துடாத ரப்பே. யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாத அளவு பெரும் சோதனைகளுக்கு கொடுத்துடாத ரப்பே. யா அல்லாஹ் எல்லா சோதனையை விட்டு விடுதலை கொடுத்துட அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை யாராலும் உடனே சரியில்லாமல் இருக்கிறாங்களோ பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துட அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக மச்சாவுடைய தம்பி ஐயூப் அவர்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துட அல்லாஹ். மீண்டும் அவரை பேச வை அல்லாஹ், மீண்டும் கைகாலை இயங்க வை அல்லாஹ், மீண்டும் எஞ்சி உட்கார வை அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, மீண்டும் உட்கார வைக்கிறீங்களா? ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பே. எந்த டாக்டர்களோ விஞ்ஞானிகளோ உட்கார வைக்க முடியாது அல்லாஹ். யா அல்லாஹ் உன் கௌவத்தை கொண்டு உட்கார வை ரப்பே. உன் கோவத்துக்கு நடக்க வையா அல்லாஹ். அவன் குடும்பத்தாருக்கு நீ ஆறுதலாக இரு அல்லாஹ். அவன் குடும்பத்தாருக்கு நீயே பொறுப்பேற்றுக்கொள்றப்பே. அவன் குடும்பத்தாருடைய கண்களை குறிச்சியாகி கொடுத்துட்றப்பே. ரப்பே ரஹ்மானே, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் யா அல்லாஹ் கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பரிபூர்ண ஷிஃபாவை நீ கொடுத்துடு அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கள் துவாக்களை கண்மையை நாயம் செல்லாது போல கபூல் செஞ்சுக்கிறப்பே. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. صل يا ربي على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.